ஒரு குட்டி ஈது விளாக் ஒன்று பார்க்கலாமா? கைக்கு மெஹந்தி போட்டாலே ஈது வைப்பு வந்துடும். ஈதுக்கு முதல் நாள் நைட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்டு 2 பேரும் கைக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு, அம்மா நான் உனக்கும் நான் மெஹந்தி வச்சு விட்றேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னா. நான் கைக்கு மெஹந்தி வச்சு அது காயிற நேரத்தில் நான் 2 பெட்ஷீட்டை துவச்சி காய வச்சிடும், எனக்கு மெஹந்தி வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறமா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃபஜர் நமாஸ்லாம் படிச்சுட்டு ஸ்வீட் செஞ்சுட்டு அப்படி நாங்கள் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். எவ்வளோதான் முதல் நாள் மெஹந்தி பார்த்து வச்சாலும் மறுநாள் காலையில் அது செவந்திருக்கும் போது பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். அப்படி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஃபியூச்சர் டாக்டர்ஸ் 3 பேரும். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் தொழுகையும் பள்ளியில் வந்து தான் தொழுவோம். இப்போ ரம்ஜான் பெருநாள் தொழுகை ஆரம்பிச்சுட்டு இது ப்ரேயர் டைம்னால வீடியோ கட் பண்ணிட்டேன். ரம்ஜான் தொழுகை முடிஞ்சதுமே எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் மஸ்ஜித்தில் கீழ்த்தளத்தில் ஆண்களும் மேல் தளத்தில் பெண்களும் தொழுவாங்க. நல்ல பெரிய இடமா இருக்கும், எவ்வளோ பேர்னாலும் நின்று தொழுதுக்கலாம் அந்த இடத்துல. இந்த பள்ளிக்கு அதிகமான பெண்கள் வந்து தொழுதாங்க. உங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் போன வருஷம் இதே நாள் மக்களை ரம்ஜான் தொழுகை தொழுதோம். அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் மக்களை தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கல்ல அப்படின்ட்டு நான் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் பசங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், சாப்பாடு தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அப்புறமா வயிறு கால் பண்ணி டென்ஷன் ஆகும், அப்புறம் அதை சமாளிக்கிறதே பெரிய டாஸ்க் ஆயிரும். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா மத்தியானம் பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்காக இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் சேமியா பால் பாயாசம். சின்ன வயசுலலாம் ஈது வந்துட்டா போதும் கனகாம்பரம் மல்லிகைப்பூனை அடுக்கி வச்சு அலட்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் தலை பின்றதுக்கே நேரம் இல்லை, ஒரே கொண்டையை போட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். சின்ன வயசில் எங்கள் அம்மா மல்லியில் புதினாவில் க்ளீன் பண்ண சொன்னாலே அழுதுட்டு இருந்த ஆளாக்கும் நான். ஆனால் இப்போல்லாம் கிலோ கணக்கில் மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டுலாம் உரிக்க வேண்டியது இருக்குது. சரி டிவி பார்த்துட்டே வெஜிடபிளை கட் பண்ணலான்னா அங்கே கேடிவியில் பாதி படமே முடிஞ்சிட்டு நான் இன்னும் கட் பண்ண பாடல. பிரியாணிக்கு அவ்வளோ முன்னேற்பாடு வேலை இருக்குது. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. எங்கள் பெரிய அக்கா பிரியாணி சூப்பராக சமைப்பாங்க. நான் அவங்ககிட்ட தான் பிரியாணிக்கான கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அளவுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பிரியாணி ரெடி பண்ணேன். பிரியாணி செம்ம சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. ரெடி பண்ண பிரியாணியை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் கண்டெய்னர் பாக்ஸில் ஃபில் பண்ணி பார்சல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் இனிதே முடிவடைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.